கலை இலக்கிய பெருமட்டத்தின் சார்பாக முதலில் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு நிகழ்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் தோழர்களே. நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற இணையவழி தொடர் ஓட்டத்தில் நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளுடைய படைப்புகளை, குறிப்பாக அவருடைய சிறுகதை படைப்புகளை கதை சொல்லின் வாயிலாக நாம் கேட்டும் பின்னூட்டத்தால் பகிர்ந்தும் நாம் ஒவ்வொரு நாளும் இணையத்தில் பயணித்து வருகிறோம் தோழமைகளே. பேராசிரியர், ஏதோ ஒரு இரைச்சல் இருக்கு. முருகேசனமா, நீங்க ஃபேன் ஓடுதுன்னு நினைக்கிறேன். பக்கத்துல ஃபேன் ஓடுதோ? இந்த பாக்குறேன். இதுல ஐயா இப்ப இல்ல. நன்றி. நன்றி. நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளுடைய படைப்புகளை, சிறுகதை ஆக்கங்களை நாம் அழகிரிசாமி ஐயா, அடுத்ததாக தமிழொலி அவருடைய படைப்புகளை நிறைவு செய்து மூன்றாவதாக நூற்றாண்டு கண்ட ஆளுமை கீரா என்கிற மகத்துவனுடைய சிறுகதைகளை தொடர்ந்து பயணித்து இன்றைக்கு 12ஆம் நாள் நிகழ்வில் பயணிக்க இருக்கிறோம் தோழமைகளை. ஐயா கீராவை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், நவீன இலக்கியத்தின் பழம்பெரும் மனிதர், நவீன கால இலக்கியத்தின் பழம்பெரும் மனிதரா. கோவில்பட்டி அருகே இடைச்சேவல் என்னும் கிராமத்தில் பிறந்த இவர் கீரா என்றாலே ஒரு கரிசல் இலக்கியத்தினுடைய தந்தை என்று போற்றக்கூடிய மகத்தான படைப்பாளி ஆவார். மாயமான் என்னும் அவருடைய முதல் சிறுகதையானது 1959ஆம் ஆண்டில் சரஸ்வதி என்கிற நாளிதழில் வெளியானது. அவரது கோபாலபுரத்து மக்கள் என்னும் புதினத்திற்காக 1991ஆம் ஆண்டில் அவருக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றது. இவருடைய முதல் புதினமும் அதுதான். கீரா ஐயா அவர்கள் தன்னுடைய கதை இலக்கியம் தமிழர் வாழ்வியலோடு இரண்டர கலந்திருப்பதை அவர் பல்வேறு தளங்களில் வெளிப்படுத்திக் கொண்டே வந்திருக்கிறார். எழுத்தில் இருந்தால்தான் இலக்கியமா? நீண்ட நெடுங்காலமாக தமிழில் சிறார்களின் வாய்வழி செவிவழியாக தொடரும் கதை சொல்லிகளின் கதை இலக்கியம் இல்லையா என்று கேள்வி எழுப்பியவர் கீரா. நாட்டார் மொழி வழக்கு இலக்கியத்தில் பேணப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தவர் கீரா. ஆங்கில இலக்கியங்களில் யதார்த்தம் பற்றி பேசத் தொடங்கிய காலத்திற்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் நாட்டார் வழக்கு சொற்கள் இலக்கியத்தின் ஆழ வேரூன்றி இருந்ததை சுட்டிக்காட்டி அதற்காக முன்னெடுத்த பயணத்தை செய்தவர் கீரா என்கிற மகத்துவம் ஆவார். கதை சொல்லிகள் கதை சொல்லும் போது ஊரார் பேச்சு நடையிலேயே கதை சொல்வதை இலக்கியர் என்று கீரா சுட்டி இருக்கிறார். எவ்வளவு பெரிய வார்த்தை அது! கதை சொல்லிகளுக்கும் பொருந்தும். அப்படி சிறப்பு மிக்க கீரா ஐயா அவருடைய படைப்புகளை நாம் ஒவ்வொரு நாளும் கதை சொல்லி வாயிலாக கேட்டு இன்றைய தினம் அவரது கதையான எங்கும் ஓர் நிறை என்கிற கதையை நாம் இப்பொழுது கதை சொல்லி வாயிலாக நாம் கேட்க இருக்கிறோம் தோழமைகளே. இன்றைக்கு கதை சொல்லியாக நம்மோடு பயணிக்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமை சிவகங்கை மாவட்டத்திலே ஆசிரியர் பணியால் அதை அறப்பணியாக எடுத்துக்கொண்டு மாவட்டத்திற்கே பெருமை சேர்க்கிற மிகப்பெரிய முனைவர் பட்டம் பெற்ற ஆசிரியர் ஆவார். அவர் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, என் கடன் பணி செய்து கிடப்பதே என்கிற அந்த ஒற்றை சொல்லை தன்னுடைய திருமந்திரமாக பயன்படுத்தி கல்வி பணியும் சேவை பணியும் இரு கண்களாக வாழ்க்கை தொடங்கிய ஆசிரியர் 36 ஆண்டுகள் ஆசிரியர் பணியில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். லட்சிய ஆசிரியர் விருது, அன்பாசிரியர் விருது, சேவை செம்மல் விருது, அப்துல் கலாம் விருது, மனிதநேயர் விருது,
ராஜ கலைஞன் விருது என பல்வேறு அமைப்புகள் மூலம் நல்லாசிரியர் விருது, வள்ளுவர் விருது என 100க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றிருக்கிறார். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், கடந்த வாரம் கூட கனவு ஆசிரியர் விருதுக்கு தேர்வாகி இருக்கிறார். இடைநிலை ஆசிரியராக பணியேற்று தொடக்க பள்ளி தலைமை ஆசிரியராக, நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியராக என 10 ஆண்டுகள் பதவி வகித்து தற்பொழுது உயர்நிலை பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றி வருகிறார். அவர் பணியாற்றக்கூடிய பள்ளியின் பெயர் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சித்திவயல் அரசு உயர்நிலை பள்ளியில் தமிழாசிரியராக நல்ல இசையுடன் பாடங்களை நடத்தக்கூடியவர். பொம்மலாட்டம் வாயிலாக கதை சொல்லியாக நாட்டுப்புற கலைகளை மாணவரிடத்தே வளர்க்க நாட்டுப்புற கலைகளையும் கற்றுக் கொடுப்பவர். மாணவர்களிடையே பல் திறன் வளர்ப்பதற்காக தன்னால் முடிந்த கல்வி சாராமல் பல்வேறு நிலைகளில் அவர் தொடர்ந்து அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடியவர். குறிப்பாக மக்களுக்கும் மாணவர்களுக்கும் பள்ளிக்கும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஆசிரியர், கனவு ஆசிரியர் முனைவர் இரா. முருகேஸ்வரி அவர்கள் நம்முடைய காரைக்குடி கிளையினுடைய, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் காரைக்குடி கிளையினுடைய உறுப்பினர் ஆவார். அப்படி பெருமைமிகு முனைவர் இரா. முருகேஸ்வரி அவர்கள் கீரா ஐயா அவர்களுடைய கதையான எங்கும் ஓர் நிறை என்கிற கதையை சொல்ல வருமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமையோடு அழைக்கின்ற தோழமையே வருக, கதை சொல்லும். அன்னை தமிழுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிய வணக்கம். முதலாவதாக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற வாழ்த்து பாடலுடன் தொடங்கலாம் என்று இருக்கிறேன். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் வாழ்கவே, தரணியிலே புகழ் பெற்று தனிப்புகழில் ஓங்கவே. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் வாழ்கவே, தரணியிலே புகழ் பெற்று தனிப்புகழில் ஓங்கவே. அமுழ்தொத்த மக்கள் கலை அனைத்தும் இங்கே சிறக்கவே, அமுழ்தொத்த மக்கள் கலை அனைத்தும் இங்கே வளர்கவே. அவனியிலே தமிழர் நெறி ஆளுமையில் வெல்கவே, அவனியிலே தமிழர் நெறி ஆளுமையில் வெல்கவே. உழைப்பாளர் வாழ்வுயர உழைத்திட்ட ஜீவாவும், உயர் கவிதை கதை கட்டுரை உண்டாக்கிய மற்றோரும். உழைப்பாளர் வாழ்வுயர உழைத்திட்ட ஜீவாவும், உயர் கவிதை கதை கட்டுரை உண்டாக்கிய மற்றோரும். பிழையில்லா பாட்டாலே பேர் பெற்ற மன்றமிதே, பிழையில்லா பாட்டாலே பேர் பெற்ற மன்றமிதே. பெருமுயற்சி நாம் எடுத்து பேதமுற்று உழைப்போமே, பெருமுயற்சி நாம் எடுத்து பேதமுற்று உழைப்போமே. போரில்லா பகையில்லா பூமி இதில் பசியில்லா புத்தம் அமைந்தது பொழுதெல்லாம் உழைவோமே. போரில்லா பகையில்லா பூமி இதில் பசியில்லா புத்துலகம் அமைந்திடவே பொழுதெல்லாம் முனைவோமே. வள்ளுவர் இளங்கோ கம்பன் பாரதி இவர் வழிபற்றி, வள்ளுவர் இளங்கோ கம்பன் பாரதி இவர் வழிபற்றி. வரும் காலம் வளம் காண வகையோடு பணி செய்வோமே, வரும் காலம் வளம் காண வகையோடு பணி செய்வோமே. புதிதாய் கலை பலவும் புரிதலுடன் படைப்போமே, பொற்றமிழை வளர்த்திடவே புது வழிகள் காண்போமே. புதிதாய் கலை பலவும் புரிதலுடன் படைப்போமே, பொற்றமிழை வளர்த்திடவே புது வழிகள் காண்போமே. எது சரியோ எது வழியோ இசைவுடனே செல்வோமே, எது சரியோ அது வழியே இசைவுடனே செல்வோமே.
என்னாலும் நற்கலைகள் எழுச்சி பெற வைப்போமே, என்னாலும் நற்கலைகள் எழுச்சி பெற வைப்போமே. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் வாழ்கவே, தரணியிலே புகழ் பெற்று தனி புகழில் ஓங்கவே. நூற்றாண்டு கண்ட ஆளுமைகள், சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர்களின் கதைகள் குறித்த நாளும் ஒரு கதை இணையவழி தொடர் நிகழ்வாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தலைவர், பொதுச் செயலாளர் உள்ளிட்ட ஆளுமை பெருமக்கள், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் பொறுப்பாளர்கள் மற்றும் நாளும் ஒரு கதை நிகழ்வை சீரும் சிறப்புமாக நடத்தி நெறியாள்கை செய்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் முருகனையா அவர்கள் மற்றும் வெளிநாடு வாழ் நம் மன்ற பெருமக்கள், இணையவழி இணைந்து இதயங்களால் ஒன்றுபட்டு நிகழ்வு சிறப்புற நடக்க வாழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய தகைசார் பெருமக்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நூற்றாண்டு கண்ட ஆளுமைகள், சாகித்ய அகாதமி விருது பெற்ற விருதாளர்கள், 20ஆம் நூற்றாண்டின் தமிழ் எழுத்து உலகில் சிறந்த சிறுகதை எழுத்தாளர்களுள் கு. அழகிரிசாமி ஐயாவுடைய முதலாவதாக நடந்த அந்த கதை சொல்லியில் நானும் நிலை கண்ணாடி என்ற கதையை நான் சொன்னேன். அதற்கடுத்ததாக தமிழொலி ஐயாவின் கதையை கூற எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. இன்று மூன்றாவதாக நன்றி ஐயா, நம்முடைய கரிசல் இலக்கியத்தின் பிதாமகன், கரிசல் இலக்கியவாதி, கரிசியல் இலக்கியத்தின் தந்தை என்று போற்றப்படுகிற கி. ராஜநாராயணன் என்று அழைக்கக்கூடிய கீரா அவர்களின் கதை சொல்ல இங்கு வந்துள்ளேன். எனக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுத்த நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தை மீண்டும் வணங்குகிறேன். கோவில்பட்டி அதை சுற்றியுள்ள பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம்தான் கரிசல் இலக்கியம். அந்த கரிசல் களத்தையும் அந்த மக்களுடைய வாழ்வியலையும் அழகாக கீரா அவர்கள் நமக்கு சிறுகதைகளாக கொடுத்திருக்கிறார். அந்த இடைச்செவல் கிராமம் என்பது அவர் பிறந்த ஊர். இதுல தமிழ்நாட்டுல ஒரே கிராமத்தில் இருவர் சாகித்ய அகாதமி விருதை பெற்றவர்கள் என்ற பெருமை அந்த இடைச்செவலில் தான் நடைபெற்றது. அவர்கள்தான் நம்முடைய கு. அழகிரிசாமி ஐயாவும் கீரா ஐயாவும். இருவருமே ஒரே தெருவில், இடைச்செவல் கிராமத்தில் ஒரே தெருவில் இருந்துள்ளனர். இளமை கால நண்பர்களாகவும் இருந்துள்ளார்கள். அப்படி சிறப்பிற்குரியவர்கள் அவர்கள். அவர்கள் நமக்கு விருது பெற்றது மிகப்பெரிய, நம்முடைய தமிழகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை. இவர்களெல்லாம் நமக்கு கிடைத்த பொக்கிஷங்கள் என்றே முடிசூடா மன்னர்களாக வலம் வந்தவர்கள். அவர்களில் நம்முடைய கீரா ஐயாவுடைய இந்த கரிசல் இலக்கியம், இந்த கரிசல் மண்ணான கோவில்பட்டி வட்டாரத்தில் காடழித்து வேளாண்மை நிலமாக சீர்திருத்தி குடியமர்ந்த வேளாண்மை குடியான நாயக்கர்களின் வாழ்க்கை முறைகள் கதைகளில் இலையோடுவதை நாம் காணலாம். மக்களின் வாழ்வியல் காட்சிகளுடன் சிறுகதைகள் படைத்திருப்பார் நம்முடைய கீரா ஐயா. கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்திய அவருடைய சிறுகதைகள் அனைத்தும் அமைந்திருக்கும். கீராவின் கதை உலகம் என்று சொன்னால் அங்க இருக்கக்கூடிய மக்களையும் அவர்களுடைய நம்பிக்கைகள், ஏமாற்றங்கள், வாழ்க்கை பாடுகள் அனைத்தையுமே இவருடைய கதை உலகம் பேசும். அப்பேற்பட்ட ஒரு இலக்கியவாதி நம்முடைய கீரா ஐயா அவர்கள். நவீன தமிழ் இலக்கியம் ஓர் அழகியல் உத்தி என்னும் ஒரு உத்தியை கடைபிடித்திருக்கிறது. அந்த வகையில் வட்டார வழக்கை பயன்படுத்தியது ஒரு அழகியல் உத்தி. அதை பயன்படுத்தி வந்தது நம்முடைய ஐயா அவர்கள். ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியின் மொழி, சொலவடைகள், வட்டார வழக்குகள், நாட்டாரியல் கூறுகள், மரபுகள், வேளாண்மை செய்திகள், சமூக பதிவுகள் என்ற ஆகியவற்றையெல்லாம் முழுமையாக சார்ந்து தனக்குரிய அழகியலை உருவாக்கும் எழுத்து கீரா அவர்களிடமிருந்தே தொடங்கியது. அதனாலதான் கரிசல் இலக்கியவாதி என்றே அவரை எல்லாரும் அழைப்பார்கள். டைம்ஸ் ஆஃப் இந்தியா கூட அவரை தமிழ் வாய்மொழி பாரம்பரியத்தின் தந்தை என்று
அழைத்துள்ளது. இவருடைய கதைகள் நம்முடைய முருகன் ஐயா சொன்னது போல இவருடைய கதைகள் ஒரு கதை சொல்லியின் கதை போக்கிலேயே அமர்ந்திருக்கும். அதுதான் சிறப்பு. கீரா ஐயாவின் சிறுகதைகளில் நான் சொல்ல போகும் சிறுகதையின் தலைப்பு எங்கும் ஓர் நிறை. எங்கும் ஓர் நிறை என்பதே நான் சொல்ல இருக்கக்கூடிய தலைப்பு. கதைக்கு செல்வோம் தோழர்களே. குப்பாசாமி நாயக்கர் தலையில இருந்த பருத்தி பொட்டணத்தை தலையிலிருந்து கீழே தொப்புன்னு போடுறாரு. அப்பாடா அப்படின்னு ஒரு மூச்சு விட்டுட்டு தன்னுடைய லேஞ்சிய அவிழ்த்து விட்டு உதறி அப்படியே வேர்வையை துடைக்கிறார். துடைச்சிட்டு இப்படி கடையை பாக்குறாரு. கடையில கடைக்காரர் இல்ல. கடைக்காரர் அந்த மத்தியான சாப்பாட்டுக்காக போயிட்டாரு. அவருடைய பையன் தான் கடையில இருக்கிறான். இப்படி பாக்குறாரு. சரி அப்படின்ட்டு அந்த பருத்தி பொட்டணத்தை அப்படியே நகர்த்தி புரட்டி போட்டு அந்த கடையோட நிழல் பகுதியில கொண்டு போய் போட்டு சவாரி செய்யற மாதிரி அது மாரி ஏறி உட்கார்ந்துக்கிறாரு. உட்கார்ந்துக்கிட்டு சரியான வெக்க தாங்க முடியல அவருக்கு. மத்தியான வெயில்லையா, சரியான வெக்க. உடனே அவரு அந்த லேஞ்சிய வச்சு கக்கத்துல கழுத்த கடியில நெற்றி பொட்டல அப்படின்னு துடைக்கிறார். துடைக்க துடைக்க வியர்வை அப்படியே கொப்பளிச்சுக்கிட்டே வருதான். கொப்பளிச்சுக்கிட்டே வருது அவருக்கு. துடைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கடுத்து கடையை பாக்குறாரு. அந்த அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. கடைக்குள்ள அந்த கடை எப்படி அந்த அமைப்பை முதல்ல சொல்லிக்கிறேன். கடையோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, அந்த பஜார்ல இருந்து அந்த கோவில்பட்டி பஜார்ல இருந்து இந்த கிளை பிரியக்கூடிய ரோட்ல தள்ளி அந்த கிளை ரோட்ல அந்த ஒரு பெட்டி கடை இருக்கு. அது இந்த சில்லறைக்கு பருத்தி வாங்கக்கூடிய ஒரு பெட்டி கடை. அதனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய பின்பகுதி சாக்கடையோட ஓடையில அதனுடைய 2 கால வச்சிருக்கு. அதனுடைய அந்த கடையோட முன்பகுதி அந்த ரோட்டோட நுனியில அதனுடைய 2 கால் இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. இப்படிதான் அது ஜம்முன்னு அந்த கடை அந்த இடத்துல இருக்குது. ஒரு பெட்டி கடை, சில்லறை பருத்தி வாங்கும் பெட்டி கடை. அப்ப அது இவரு அங்கதான் போடுவார் போல இருக்கு. அப்ப அந்த மாதிரி ஒரு கடை இருக்குது. அதுக்கடுத்து அந்த கடையை பாக்குறாரு ஐயா நாயக்கர். பாக்குறாரு, நல்ல பையன், துரு துருன்னு இருக்கான். இவன் கல்லால இருந்து துட்டக்கிட்ட எடுத்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறார். சச்ச, அப்படிலாம் ஒரு நாணய பிசகு நடக்குமா? அதெல்லாம் நடக்காது அப்படின்னு தனக்கு தானே ஒரு ஆறுதலை இவரே சொல்லிக்கிறார். சொல்லிக்கிட்டு அதுக்கு பிறகு பையன்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. எப்படி பேச்சு கொடுத்த உடனே அவனுக்கு இவர்கிட்ட நாயக்கர்கிட்ட பேசுறதுக்கு இஷ்டமே கிடையாது. ஏன் இஷ்டம் இல்லை அப்படின்னா, ஒன்னும் அவனை மாதிரி ஒரு ஜோடியா இருக்கணும், அவனுக்கு ஏத்த ஜோடியா இருக்கணும், அல்லது பாக்குறதுக்கு ஒரு நல்லாவது இருக்கணும். ஐயா 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 கேக்குதா? கேக்குதுமா, கேக்குதுமா, கேக்குது. நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. சரி சரி. அப்ப பாக்குறதுக்கு அவரை போல ஜோடியா இருக்கணும். அப்படி இல்லைன்னா பாக்குறதுக்கு சுமாராவது இருக்கணும். அதுவும் இல்ல. சரி, ஒரு சினிமா படத்தோட ஒரு படத்து பேரை சொல்லிட்டு அந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு கேட்டா சொல்ல தெரியுமா? அப்புறாணி, சுத்த பட்டிக்காட்டுக்கலாம், ஒரு மண்ணும் தெரியாது ஒண்ணும் தெரியாது, சுத்த பட்டிக்காட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததாக அவர் என்ன செய்யறாரு? பையனை விட்டுட்டாரு. பையனை விட்டுட்டு அடுத்து என்ன செய்யறாருன்னா, கடையை பாக்குறாரு. கடையில தராசு தொங்குது. பக்கத்துல படியெல்லாம் கோபுரம் மாதிரி அடிக்கிருக்கு. அத பாக்குறாரு. பார்த்தோன்னா ஒரு மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி. அப்படியே அந்த படிக்கெல்லாம் பாராட்டு வேற தெரிவிக்கிறார். ஏன் அப்படின்னா, இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படிக்கு அந்த தராசு அந்த படியெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா முன்னாடி எல்லாம் அப்படி கிடையாது, இப்பதான் அப்படி வந்திருக்கு. முன்னாடி எல்லாம் அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அங்க தலை சுமையா சுமந்துக்கிட்டு அதை கொண்டுகிட்டு வரணுமா. அந்த பருத்தி பொட்டணத்தை அங்க அதிகமா இந்த உப்பன் பருத்தி அப்படிங்கிறது நிறைய விளையுது, அமோகமா விளையுமா. அதனால அவங்க அதை எடுத்துக்கிட்டு தலை சுமையா சுமந்துக்கிட்டு 10 கல் தொலைவுல அவங்க வருவாங்களாம். அப்படி வரும்போது 40-50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை அப்படியே சொல்றாரு. 40-50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இப்படி இல்லப்பா, நாங்க கயத்தாருக்குதான் கொண்டு போகணும், கோவில்பட்டியில அவ்வளவு பிரபலமாலாம் இல்ல. அப்ப இந்த தலை சுமையா நாங்க 10 கல் தொலைவு
அதை சுமந்துக்கிட்டு போய் கொண்டு போய் போட்டுட்டு வரணும். ஆனா இப்ப இருக்கிற வசதியெல்லாம் இல்லை. இப்ப வந்து பருத்தி பொட்டணத்தை லாரியில ஏத்திட்டு போயிடலாம், ரயில்ல ஏத்திட்டு போய் கொண்டு போய் போட்டு வந்துடலாம். ஆனா அன்னைக்கு அந்த எந்த வசதியும் இல்லை. கயத்தாறு என்ன, எந்த ஊருக்குமே ஒரு பஸ் கூட கிடையாது, நடந்தேதான் சாகணும் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு அடுத்ததாக அப்படியே அவர் வந்து இதை சொல்லிட்டு இருக்கும்போது இவரும் நாயக்கரும் என்ன செய்வாராம், அந்த கயத்தாருக்கு தான் அந்த பருத்தி பட்டணத்தை தலை சுமையா சுமந்துக்கிட்டு வருவாராம். 10 கல் தொலைவு. அந்த அவ்வளவு தூரம் நடந்தே வரணும். கழுத்து ஒடிஞ்சு போயிருமா, கழுத்து ஒடிய அதை சுமந்துட்டு வரணும். ஏன்னா வியாபாரிகள்லாம் அந்த காலத்துல அந்த விளையிற இடத்துக்கே போய் வாங்கக்கூடிய பழக்கம்லாம் அப்ப கிடையாது. அதனால இவங்கதான் அவ்வளவு தொலைவு நடந்து போய் கழுத்து ஒடிய கொண்டு போய் போட்டுட்டு வரணுமா. அந்த மாதிரி எல்லாம் அந்த 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கடுத்து அந்த கடையில கொண்டு போட அந்த 40-50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் நினைவா சொல்றாரு. அங்கையக்கண்ணின்னு ஒரு அம்மா பருத்தி வாங்குற கடை வச்சிருந்தா. அப்பப்பா, அவளை நினைச்சா அப்படியே ஞாபகமா இருக்குது. அந்த அளவுக்கு இப்ப நினைச்சாலும் நல்ல ஞாபகம் இருக்கு அந்த அங்கையக்கண்ணி கடைய நினைச்சா அப்படின்னு சொல்றாரு. பூசணிப்பழம் மாதிரி நிறம். எப்படி சொல்றாரு? பூசணிப்பழம் மாதிரி நிறமா. அதுக்கடுத்து நல்ல ஒசரமும் உருட்டும். அடுத்து சிரிச்சா ஸ்ரீதேவி முகம். எந்நேரமும் எப்ப பார்த்தாலும் நல்ல வெத்தலையும் கருப்பட்டி புகையிலையும் வாய் நிறைஞ்சு செவேல்னு இருக்கும். நெத்தியில பாத்தீங்கன்னா ஒரு நாம மாதிரி மீட் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். பெரிய கம்மலை போட்டிருப்பா. கையில பாத்தீங்கன்னா நல்ல கனத்த ஒரு பித்தளை காப்பு, கால்ல கனத்த உருண்டையான ஒரு வெள்ளி தண்டை போட்டிருப்பா. அதுக்கடுத்து உச்சி வகுடு எடுத்து நடு அந்த சுருட்ட முடியில ஊட நர இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஊடால சொல்லுவாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒவ்வொருத்திக்கும் அந்த நர கூட அழகாவும் பொருத்தமாவும் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதை சொல்லிட்டு இவ்வளவு அதுக்கடுத்து தோல் பச்சை நல்ல செவந்த அந்த புஜங்கள்லயும் அந்த கைகள் எல்லாத்துலயும் பச்சை கோலங்கள்லாம் வரைஞ்சிருப்பா. அடுத்து கள்ளிப்பழம், எப்பவுமே கடைக்கு போனோம்னா கள்ளிப்பழம் மணக்கும் பச்சை நிற சேலையைத்தான் உடுத்திருப்பான். அந்த கால பெண்கள் வழக்கப்படி அவளும் ரவிக்க போடுறதில்ல. அந்த கால பெண்கள் வழக்கப்படி அவளும் ரவிக்க போடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதற்கடுத்ததாக அப்ப இந்த சம்சாரிகள்லாம் பருத்தி பொட்டணத்தோட போய் அந்த கடையில போய் அந்த அவளோட கடை வாசப்படியில போய் நிப்பாங்களாம். நின்ன உடனே அவங்க ஓடி வந்து அப்படியே முறை சொல்லிதான் அழைப்பாங்களாம் அந்த அங்கையக்கண்ணி. எப்படி சொன்னா, சின்னையா வாருங்க, பெரியய்யா வாருங்க, மச்சாவி வாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அருமையா வந்து அந்த பெண்மை பொங்கும் சிரிப்போட அந்த கை கொடுத்து அந்த சுமைய இறக்கி அந்த பருத்தி பொட்டணத்தை கீழே இறக்கி வைப்பாங்களாம். ஆனா ஒரு விஷயம் இங்க என்னன்னா, அந்த சம்சாரிகள் வந்து இன்றைக்கு இவ்வளவு இடம் போகும் அப்படின்னு நினைச்சு வந்தாங்க இல்லையா, அவங்க நிற்கும் போது அந்த இடம் இருக்காது. அந்த இடம் இருக்கவே இருக்காது. அதுக்கு பிறகு இந்த காலம் மாதிரி அப்ப சொல்லும் போதே இந்த காலத்தையும் சொல்றாரு. இந்த காலம் மாதிரி பருத்தியில தண்ணியை தொளிச்சு அதை பதப்படுத்தி அடைச்சு விற்கக்கூடிய நீச வழக்கம் எல்லாம் அப்ப கிடையாது. இந்த வியாபாரிகள் தான் அதை கூட சம்சாரிகளுக்கு வந்து இப்படி தண்ணியை தொளிச்சு விற்கலாம்ங்கிறத இந்த காலத்துலதான் சொல்லித்தராக, அவங்கதான் பரப்பி விட்டாக அப்படின்னு சொல்றாரு. சொல்லிவிட்டு அந்த நீச வழக்கமும் அந்த காலத்துல இல்ல. அப்படியே பருத்தினா பருத்தி எப்படி இருக்கும், தூசு தும்பு எதுவும் இருக்க கூட சுத்தமா வெயில்ல காய போட்டு கொண்டுகிட்டு போவாங்க எல்லாரும். அதுக்கடுத்து அங்க வந்து துலாக்கோல் திராசு அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு பேர் சொல்லுவாங்க. துலாக்கோல் திராசுன்னு சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா 1.5 மலை நீளத்துல ஒரு கருப்பு கம்பு இருக்கும். ஒரு பக்கம் தடிமனா இருக்கும். போக 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 நுனி வந்து சிறுத்து இருக்கும். அந்த நுனி சிறுத்த இடத்துல வந்து வடிவத்துல ஒரு வளையம் தொங்கும். அதுல இருக்கக்கூடிய கயர்ல கீழே வந்து கிஸ்தான் ரெட்டு அப்படிங்கக்கூடிய ஒரு துணிய சதுர வடிவத்துல பண்ணி தச்சு அதுல வந்து அந்த கயத்தை பொருத்தி ஒட்டி ஒரு சின்ன தட்டு மாதிரி ஆக்கி வச்சிருப்பாங்க. மேல கம்புல 1 வரிசை 2 வரிசை 3 வரிசை அப்படின்னு பள்ளி முட்டை மாதிரி வட்ட வட்டமா வெண்மை நிறத்துல போட்டு வச்சிருப்பாங்க, வெள்ளை நிறத்துல. அதுதான் இப்ப வந்து சம்சாரிகள்லாம் பருத்தி அந்த தட்டுல அள்ளி அள்ளி வைப்பாங்க. ஒத்த தட்டு தான்,
இந்த காலம் மாதிரி ரெட்டை தட்டு இல்ல, ஒத்த தட்டு தான். அந்த கம்புல தான் பிடிச்சிருப்பாங்க. நம்ம வந்து சம்சாரிகள்லாம் அள்ளி அள்ளி வைப்பாங்க. அந்த எடைக்கு தகுந்தா போல அந்த சுருக்கு கயிறை கொஞ்சம் இழுத்துக்கிட்டா போதும். 1 வருஷம் 2 வருஷம் எல்லாம் இழுத்துக்கிட்டா போதும். இதுதான் அதுக்கு பேர் வந்து துலான் கணக்கு அப்படின்னு சொல்றாங்க. துலான் கணக்குல நிறுத்துறதுக்காக அந்த 40 50 வருஷத்துக்கு முன்னாடி. அங்கயக்கண்ணி இந்த இடத்துல அங்கயக்கண்ணிய மறுபடியும் சொல்லுவார். அங்கயக்கண்ணி வந்து எங்க அளப்பா பாத்துக்குங்க. அந்த நிறுக்கிற அழகு கூட அவ்வளவு அற்புதமா இருக்கும். அந்த நிறுக்கிற அழகு கூட அற்புதமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி அந்த மாறாப்ப வந்து சரி செஞ்சுக்கிட்டே இருப்பா. எதுக்கு தான் அந்த மாறாப்பு விலகுதோ என்னமோ. ஆனா அதையேதான் பாப்பானுங்க இவனுங்களுக்கு கணக்கு ஒரு அளவும் தெரியாது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அதுக்கடுத்து அங்கயக்கண்ணி வந்து இந்த சம்சாரிகள்லாம் அந்த பருத்தியை அள்ளி அள்ளி வச்சுட்டு என்ன சொல்லுவாங்களாம், அங்கயக்கண்ணி இப்படி கையை நீட்டிக்குவாங்களாம். அங்கயக்கண்ணி பாவமும் புண்ணியமும் உன் கையில அப்படின்னு சொல்லி 2 கையும் கருடாழ்வார் சிலை வந்து கையை நீட்டினபடி இருக்கும் இல்லையா, அந்த கருடாழ்வார் சிலை மாதிரி கையை நீட்டிக்கிட்டு அங்கயக்கண்ணி பாவமும் புண்ணியமும் உன் கையிலதான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த அம்மா என்ன செய்யுமா, அந்த அங்கயக்கண்ணி கெக்கொலி கொட்டி சிரிப்பாளாம். குலுங்கி குலுங்கி சிரிப்பாளாம். இதை கேட்கும் போதெல்லாம் ஒவ்வொருத்தரும் சொல்லும் போதெல்லாம் வந்து பயங்கரமா அவங்க வந்து கெக்கொலி போட்டு சிரிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம்தான் கொஞ்ச காலம் கழிச்சு இந்த படி தராசுலாம் வந்துச்சு. அதாவது இந்த கிலோகிராம் படி இந்த தராசுகள்லாம் வந்த பிறகு சம்சாரிகளுக்கு அப்பத்தான் கொஞ்சம் கொஞ்சம் விவரம் புரிய ஆரம்பிக்குது. ஆஹா, இவ்வளவு காலம் நம்ம அதான் நினைச்சிருப்பாங்க, ஏமாத்தப்பட்டிருக்கோமோ அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் தெரியுது. ஆனா கொஞ்ச காலம் தான் இது. மறுபடியும் கள்ளப்படி கள்ளத்தராசு, அந்த துலான் பெரிய பழம் சின்ன பழம், சின்ன துலாக்கான்னு பெரிய துலாக்கான்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் மறுபடியும் குளறுபடி. அதுக்கு பிறகு மறுபடியும் இதே நடக்குது. ஒரு நாள் நட்ட நடு இரவில் உச்சியில திடீர்னு பொழுது விடியறது மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அது மாதிரி ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா, அந்த பழைய படிகள், அந்த துலாக்கோல் சொல்றாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் ஜப்தி செஞ்சு அப்புறப்படுத்திட்டாங்க. புதியதாக தட்டோட்டம் இல்லாத தராசு, கிலோகிராம் படிகள்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஒரே இடம் தான். எந்த ஊருக்கு போனாலும் சரி, எங்க போய் நம்ம நிறுத்தாலும் ஒரே இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மறுபடியும் அந்த கடையை பாக்குறாரு. கருப்பு நிறத்துல வரிசையா ஒண்ணு மேல ஒண்ணு அப்படியே கோபுரம் மாதிரி அடுக்கப்பட்டு இருக்கு. பக்கத்துல மஞ்சள் கலர்ல வரிசையா கோபுரம் மாதிரி அடுக்கப்பட்டிருக்கு. இது கருப்பு கோபுரம், இது மஞ்சள் கோபுரம் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அப்புறம் என்ன செய்யறாரு, இதெல்லாம் நினைச்சுக்கிட்டே தன்னுடைய இந்த உதட்டுல ஒரு மாதிரி இருக்கக்கூடிய அந்த மீசை, வெள்ளி மீசை நரைச்சிருக்கு, அந்த மீசையை வந்து இப்படியே சரி செய்யறாரு. சரி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதை அந்த பையன் பாக்குறான். இந்த கடைக்கார பையன் பார்த்துட்டு அவனுக்கு மீசையே இல்ல. அவன் என்ன செய்யறான், அவனும் மீசையை இது பண்றது மாதிரி இப்படி எப்படி தடவி கொடுக்குறான். அத வந்து தூரத்துல இத பாக்குறாரு பையன். நாயக்கரை பார்த்து ஏதோ பண்ணிக்கிட்டான் அப்படின்ட்டு வர தெரிஞ்சிருச்சு. சிரிச்சுக்கிட்டே வர்றாரு. சிரிச்சுக்கிட்டே வந்தோடனே சொல்றாரு, ஐயா வாங்க அப்படின்னு அந்த கடைக்காரர் சொல்றாரு. ஆமையா அப்படின்னு இவரும் சொல்றாரு. சொன்ன உடனே பையனுக்கு இப்ப விடுதலை கிடைக்க போகுது. ஏன்னா அவங்க அப்பா வந்துட்டார் இல்லையா, கடைக்காரர் வந்துட்டார் இல்லையா. ஏன்னா இவனுடைய சேக்காளிகள்லாம் என்ன செய்யறாங்கன்னா, இந்நேரமெல்லாம் ஆனந்தமா சாப்பிட்டுட்டு அங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கிட்ட இருக்கக்கூடிய அடர்ந்த குளிர்ச்சியான இந்த வேப்ப மரத்து நிழல்ல வட்டமா உட்கார்ந்து அந்த சினிமா படங்களை எல்லாம் சொல்லி வாட் பிக்சர் அப்படிங்கக்கூடிய விளையாட்டை விளையாண்டுகிட்டு இருப்பாங்களாம். நம்ம மட்டும் போகவே முடிய மாட்டேங்குது, தினமும் மத்தியானம் இந்த கிழடுகளை பார்க்க வேண்டியதாவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். தினமும் இந்த பட்டிக்காட்டு கிழடுகளையே நான் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தொலைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு வேற சொல்றான். சொல்லிட்டு அதுக்கடுத்து நாயக்கர் வந்து என்ன செய்யறாரு, கடைக்காரர் வந்துட்டார் இல்லையா, உடனே இவருடைய வேலையை பார்க்கணும்ல. உடனே இந்த தராசுல இவருடைய அந்த பிரிச்சு பொட்டணத்தை அவுத்து பருத்தி இலை அள்ளி அள்ளி வைக்கிறார். அள்ளி வைக்கும்போது அந்த பையன் என்ன பண்றான், அந்த நாயக்கருக்கு பின்னாடி நின்றுகிட்டு வாயை கோணமா வச்சுக்கிட்டு, நம்ம கொணவழிக்கிறோம்லாம் சொல்லுவோம்ல, அது மாதிரி அவன் வந்து அழகு காட்டுறான். இத வந்து அவரு கடைக்காரர் பாக்குறாரு. பார்த்துட்டு ஒரு பொய் கோபத்தோட, ஏலே சீ கழுத போலே அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே சொல்லிட்டு கண்டிக்கிறாரு. இவர் வந்து என்ன செய்யறாரு, அந்த பையன் கடைக்காரரோட பையன் நம்மள பின்னாடி இருந்துகிட்டு அலக்கழிக்கிறேன்,
அத வந்து எப்படி இந்த கதையில சொல்றாங்க அப்படின்னா, வலிச்சான் காட்டுறான். அதெல்லாம் இவர் கண்டுக்கல. காட்டுனா கட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய காரியத்துல கண்ணும் கருத்துமா அவர வந்து அந்த பருத்திய எடுத்து வச்சுக்கிட்டு, ஒண்ணையும் கவனிக்காத மாதிரி காட்டிக்கிட்டு, அந்த இதெல்லாம் எடுத்து எடுத்து அங்க வச்சுட்டே இருக்கிறாரு. இதோட வந்து இந்த எங்கும் ஓர் நிறை அப்படிங்கிற கதை வந்து நிறைவடையுது. இப்படி ஒரு அருமையான கதைய வந்து ஒ அ அ அருமையா நம்ம ஐயா வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுல வந்து இந்த அழகியல் உத்திகள் அப்படிங்கிறது, அப்புறம் அந்த லேஞ்சிங்கிற வார்த்தையெல்லாம் வந்து எங்க காரைக்குடி பகுதிகள்ல, இந்த சைடுலாம் வந்து அது வேற மாரி தான் நாங்க சொல்லுவோம். அந்த லேஞ்சிங்கிறது அந்த இலகுவான அந்த நூலால் செய்யப்பட்ட வேட்டி, துணி இடுப்புல கட்டுறது அப்படிங்கிறத, இந்த நான் அந்த வழக்கு சொற்களாக இவர் பயன்படுத்தியிருக்கிறாருங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த 10 கல் தொலைவு. ஒரு கல்னாலே நம்ம வந்து 1 மைல்ன்னு சொல்லுவோம். 10 கல் தொலைவுன்னா இன்னைக்கு வந்து 16 கிலோமீட்டருக்கு மேல வருது. அந்த அளவுக்கு அவங்க நடந்து போயிருக்கிறாங்க. அதுக்கடுத்து கிஸ்தான் ரெட்டு அந்த துணி, இந்த ரெட்டு துணி போல இருக்குது. அது. அடுத்து வந்து உப்பன் பருத்தி. வெள்ள பருத்தி அப்படி பருத்திகள்ல பல வகை இருக்கும் போல. உப்பன் பருத்தி, வெள்ளை பருத்தி அந்த மாரி இந்த வகைகள் இருக்கு. அப்புறம் நீச வழக்கம். இது கூட நம்ம அதிகமா கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாரி மச்சாவி. மச்சாவின்னா அந்த மச்சான் அப்படிங்கிறது அந்த மச்சாவி சொல்லக்கூடியது. திராசு, துலான் கணக்கு, இந்த பெரிய பழம், சின்ன பழம், பெரிய துலான், சின்ன துலான் அப்படிங்கிறதுல அந்த படி கணக்கு, குறுணி, மரக்கால் அந்த மாரி வரக்கூடிய அரைக்கா, முக்காப்படி, அரைப்படி இந்த மாரி படிக்கணக்குகள் இதெல்லாம் வந்து அதிகமா வந்து கீரா ஐயா வந்து தன்னுடைய கதைகள்ல பயன்படுத்தி இருக்கிறாரு. இப்படி வந்து ஒரு அருமையான ஒரு எங்கும் ஊர் நிறைங்கிற கதை வாயிலாக அவருடைய கதைகள் எல்லாமே வித்தியாசமா தான் இருக்குது. அவருடைய கதைகள் எல்லாமே பெயரே வித்தியாசமா தான் இருக்குது. எனக்கு கொடுக்கப்பட்ட கதை வந்து எங்கும் ஓர் நிறை. நான் கூட வேற மாரி இருக்கும் அப்படின்னு நெனச்சு உள்ள போம்போது தான், இது வந்து எடை சம்மந்தப்பட்டது தான் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அருமையான ஒரு இலக்கியவாதியாக இருக்கக்கூடிய நம்முடைய கரிசல் இலக்கிய தந்தையான கீரா ஐயா அவர்களுடைய கதையை எனக்கு கொடுத்து சொல்ல வைத்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. வணக்கம். நன்றி தோழமையே. மேனாள் பொதுச் செயலாளர் ரவீந்திர பாரதி ஐயா பின்னட்டும் சொல்லுமாறு கேட்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நேற்று என்னால் வர முடியல, ஒரு விடுப்பு. தோழர்களே, முருகேஸ்வரி அம்மையார் அவர்கள் மிக சிறப்பாக, அதான் இனிய பாடலோடு ஒரு முத்தமிழையை நம்ம கண்ணு முன்னால் நிறுத்திட்டாங்க. இசையோடு தொடங்கிய இசைத்தமிழ், நல்ல உரையாற்றுறதுனால அது ஒரு இயல் தமிழ், நல்ல நல்ல வந்து உடல் மொழியில நல்ல நடிப்போடு காட்டினதுனால நாடகத்தமிழ், முத்தமிழையும் நமக்கு அருமையா இந்த கதை மூலமாக நிகழ்த்தி காட்டிய ஒரு நிகழ்த்து கதை மாதிரி இந்த கதையை சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் கதை குரல் வளம் இருக்கு பாருங்க, அவங்களுக்கு இனிமையான குரல். இந்த தமிழ் இந்த உச்சரிக்கிற நல்ல குரல் வளத்தோடு உச்சரிக்கும் போது தமிழ் எவ்வளவு இனிமையான, தமிழே இனிமையானதுதான். ஆனா இனிமையான குரலோடு உச்சரிக்கும் போது கேட்கறதுக்கு அமுதமா இருக்கு. நல்ல கதை. ஒரு யதார்த்தமான சாதாரண எளிய விவசாயினுடைய ஒரு கதை இது. அவருடைய பார்வையில இந்த வாழ்க்கையை பார்க்கிறார். எங்கும் ஓர் நிறைனா எடை வந்து எல்லாம் ஒரே மாதிரிதான். பொருளை எடை போடுவது மட்டுமல்ல, வாழ்க்கையை எடை போடக்கூடிய ஒரு கதையாக இருக்குது. ரொம்ப அழகா, அதுல ஒன்றும் பெரிய கதை இல்லை. ஆனா இந்த வாழ்க்கை எவ்வளவு இனியது, எவ்வளவு அழகானது, மனிதர்கள் எவ்வளவு அழகான மனிதர்கள், இந்த மனிதர்களுடைய பண்பு நலன்கள், அவர்களுடைய ஆசை பாசங்கள், அவருடைய ரசனைகள், இந்த வாழ்க்கையை எப்படி ரசிக்கிறாங்க பாருங்க. அந்த காலத்திலயும் சரி, இந்த காலத்திலயும் விவசாயி ஒரே மாதிரிதான் இருக்கிறார். அது எங்கும் ஒரு நிலை. பருத்தி இடம் மட்டும் இல்ல, வாழ்க்கையும் ஒரே மாதிரிதான் இருக்கு. தலைமையில சுமந்து பாவம் 10 கல் தொலைவு கயத்தாருக்கு போய் அது அந்த 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 கடைக்கார அம்மாவை 40-50 வருஷத்துக்கு முன்னே பெண்கள் சுயமாக தொழில் செய்திருக்கிறதையும் இவர் அழகா காட்டியிருக்கிறார். அப்போ தமிழ்நாட்டுல பெண்கள் ஒரு வாணிகம் செய்யக்கூடிய தொழில் செய்யறாங்க. இந்த வணிகம் செய்ய ஒரு சின்ன கடை தான் இவர், பெட்டி கடை. ஒரு கோயில்பேட்டில் ஒரு சின்ன கடை. ஒன்றும் பெரிய முதலாளி கிடையாது. இவர் ஒன்றும் பெரிய விவசாயிகள், இவர் எளிய விவசாயி.
ஏன்னா ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் வச்சிருக்கக்கூடிய ஒரு எளிய விவசாயி தலைமையில பொருளை கொண்டு வந்து விற்கிற அளவுக்கு தான் அவருடைய வாழ்க்கை முறை இருக்கு. ஆனா அதுக்குள்ளே வித்தியாசமா இருக்கும். ஒரு பொட்டி கடை வச்சிருக்கிற அந்த கடைக்காரருக்கும், தலைமையில சுமந்து வந்து பருத்தியை எடை போடக்கூடிய எளிய விவசாயிக்கும் ஒரு நுட்பமான வாழ்க்கை வேறுபாடு. அவன் தொந்தி வயிறோடு நல்லா சுகமா இருக்கிறான். அந்த பையன் கொழு கொழுன்னு பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை முறை பாருங்க. உற்பத்தியில ஈடுபடக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கு? அந்த உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை வாங்கி விற்பனை செய்யக்கூடிய ஒரு வியாபாரியினுடைய வாழ்க்கை. அது சிறு வியாபாரி தான் அவன். நம்ம ஒண்ணும் பெரிய எதிரி கிடையாது. ஆனா அந்த வாழ்க்கை வேறுபாடு. இந்த வர்க்க வேறுபாடு. ஒரே மாதிரியான நடுத்தர வர்க்கம் தான் 2 பேரும். ஆனா இவர்களுக்குள்ள இந்த வேறுபாடு ஒரு நுட்பமான வேறுபாட்ட அழகா காட்டுறார். வாழ்க்கை எவ்வளவு அழகா இருக்குன்றத இந்த பையனுடைய முகத்தை பார்த்து ரசிக்கிறது. இந்த பையன் விளையாட வேண்டிய வயசுல இங்க வந்து இந்த கடையில மத்தியான நேரத்துல இந்த கிணத்துக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறானேன்றது. சின்ன குழந்தைகளுடைய வந்து கொஞ்சம் அழகா இல்லாத, வயதான, நரைத்த மனிதர்களை பார்த்து கேலி பண்றது, கிண்டல் பண்றது குழந்தைகளுக்கு வழக்கம். அந்த அந்த வழக்கம். எல்லா ஆண்களுமே கண்ணதாசன் ஒரு பாட்டுல சொல்லுவாரு, எல்லாரும் திருடர்களே ஒரு பெண்ணை பார்க்கும்போதுன்னு. அந்த வணிகம் செய்யக்கூடிய அந்த அங்கையக்கண்ணி அம்மாள 50, 40 வருஷத்துக்கு முன்னாடியே, அந்த அம்மாவனுடைய அழக, அவனுடைய வெத்தல பாக்கு போடுறத, அவன் புகையில வச்சு போடுறத, உடம்பு பூரா அந்த காலத்துல பச்சை குத்துறது தான் ஒரு பெரிய நாகரிகம். ரவிக்கு போடாத காலம் அது. எங்க பாட்டியே கூட ரவிக்கு போடல. எங்க அம்மா தான் ரவிக்கு போட்டாங்க. எங்க ஊர்ல வந்து ஏறக்குறைய எங்க அம்மாவை விட வயதானவர்கள், பாட்டி நிலையில இருக்கிறவங்க பூராவுமே ரவிக்கு போடாம தான் இருந்தாங்க. ஆனா அது யாரும் இதா பார்க்க மாட்டாங்க. இந்த அழகியல் நுட்பத்த ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கிற அல்லது ரசிக்கிற அந்த விதத்தை கூட நளினமா, அழகா, நுட்பமா சொல்லிட்டு போனாரு. அதான் கதையினுடைய ஒரு அழகியல் நுட்பம். ஒரு விரசமில்லாத எல்லா மனிதர்களுக்குள்ளுமே ஒரு பாலியல் உணர்வு உண்டு. அந்த பாலியல் உணர்வ கூட அழகிய விதமாக அது மனித தன்மையிலான இயல்புதான் என்ற மாதிரி இந்த அந்த அங்கைய கண்ணி பற்றி சொல்லுகிற பொழுது ஒரு அழகா சொல்றாரு. அழகான குழந்தைகளையும், அழகான பெண்களையும் எல்லாம் ரசிக்கத்தான் செய்வாங்க. அழகான ஆண்களை கூட ரசிக்கத்தான் செய்வாங்க. அது வாழ்க்கையினுடைய அழகியல் நுட்பம். அது இயற்கையா படிந்தது, மனிதர்கள் மத்தியில படிந்தது. இதுல ஒண்ணும் பெரிய கதை இல்ல. அந்த எளிய வாழ்க்கை முறையை ஒரு சிறு விவசாயியினுடைய வாழ்க்கை, ஒரு சிறு கடைக்காரனுடைய வாழ்க்கை, இந்த இரண்டும் சந்திக்கிற இந்த சந்திப்புகள், மனிதர்களுக்குள்ள இருக்கிற மென்மையான மெல்லிய உணர்வுகள், அந்த ரசனையோடு பார்க்கறது, வயதானவரா இருந்தாலும் ரசனையோடு பார்க்கறது, ஒரு பிளாஷ்பேக் மாரி தன்னுடைய நனவோலை மாரி தன்னுடைய கடந்த கால அந்த நிகழ்வுகளையும் நினைச்சு பார்க்கறது, அந்த கதைக்குள்ள கொண்டு வந்து ஒரு திரைப்படம் பார்க்குற மாதிரி ரொம்ப அழகா அமைச்சிருக்கிறார் அந்த கதை. இந்த கதைய சொன்னது தான் ரொம்ப அருமை. கதைய படிச்சு நாம அனுபவிக்கிறது ஒரு தனி ரசனை. அந்த கதையை சொல்ல கேட்பது என்பது இன்னொரு பெரிய ரசனை. இந்த ரசனையை கொடுத்த முருகேஸ்வரி சகோதரி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஐயா, முடித்துக் கொண்டேன். நன்றி, வணக்கம். நன்றி மேனாள் பொதுச் செயலாளர் அவர்களே. இதற்கு முன்னாடி வேற ஒரு குரல் கேட்டிருப்பீங்க. இடையில ஒரு விருந்தினர் வந்துட்டாங்க. அவங்கள வாங்கன்னு சொல்றதுக்காண்டி போக வேண்டிய சூழல். அதனாலதான் என்னுடைய இணையர் தான் பேசினாங்க. நன்றி. அடுத்ததாக அப்படியா? மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. ஆமா 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 ஆமா, அவர்களுக்கு என்னுடைய நன்றி. இல்ல அவங்கதான் சொன்னேன். எப்ப அந்த மாதிரி இருக்காங்க. அடுத்த ஐயா நம்ம ஆமா, கவிஞர் என்ன திடீர்னு கருமுருகன் பின் குரல்ல பேசுறாரு, குரல் மாத்தி பேசுறா அப்படின்னு. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. சகோதரிக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இல்ல என்னன்னா அவங்க மைக் ஆஃப் பண்ணிட்டு கேமரா ஆஃப் பண்ணிட்டு பேசுவாங்க. இவர் பலகுரல் மன்னனா இருப்பாரோன்னு நினைச்சிடக்கூடாதுங்கிற தண்ணியில விளக்கம் கொடுத்துட்டேன். நன்றி. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. நல்லா குடும்பமே குடும்பமே இலக்கிய சேவை செய்யுது. வாழ்த்துக்கள். இல்ல இது கடவுள் நமக்கு கலை இலக்கிய பெருமன்றம் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு. அப்படித்தான் நான் பார்க்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. பொதுச் செயலாளர் வாழ்க. பொதுச் செயலாளர் வாழ்க. சிவசுப்பிரமணியன் தோழர் கேட்குதா? தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கதை சொன்ன முனைவர் முருகேஸ்வரி அவர்கள் மிக அற்புதமாக கதையை சொன்னார்கள். மேனாள் பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்னதுபடி இயல், இசை, நாடகம் மூன்றும் ஒருங்கே அமைய பெற்றிருந்தது. இந்த பாடலை நீங்க எழுதினீங்களாமா?
ஐயா காரைக்குடி கிளை இருக்கக்கூடிய முத்துராக் ஐயாவும் பூபதி ஐயாவும் அத எழுதி செம்மைப்படுத்தி எனக்கு தந்தாங்க. நீங்க நான் வந்து மெட்டு போட்டு பாடிட்டேன். மெட்டு போட்டு புதிய பாடிட்டீங்க. பாடல் தான்மா, அருமை. இருந்தாலும் புதிய நல்லா இருக்கு, இனிமையா இருக்கு, இனிமையா இருக்கு. அருமையா இருக்கு. வாழ்த்து. நம்ம ஆமா. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு இந்த பாடல் ஒரு வரப்பிரசாதம் என்றே கருதுகிறேன். இந்த கதை நன்றி. தலைப்பு வச்சு சொல்லுதம்மா, உங்களுக்கு வேற ஒண்ணும் இல்ல. தலைப்பு எங்கும் ஓர் நிறை, எங்கும் உங்களது இசைப்பாடலும் கதை சொல்லல் முறையும் நிறைந்திருக்கிறது. இந்த காற்று மண்டலம் முழுவதும் எங்கும் உங்களுடைய இசைப்பாடலும் நீங்கள் கதையை சொன்ன விதமும் நிறைந்திருக்கிறது என்றே சொல்லுகிறேன். பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இதுல நன்றி. அந்த வியாபாரிகள் அந்த சூட்சுமத்தெல்லாம் சொல்லி தர்றாங்க விவசாயிகளுக்கு. பருத்தியில நீர் தெளித்து பதங்கட்ட அடைத்து எடை கூட இருக்கும்னுங்கிறதுக்காக சொல்லி தராங்க. ஆனா எல்லாத்தையுமே சொல்லி தந்துட மாட்டாங்க. ஆனாலும் இவங்க இந்த விவசாயிகிட்ட முங்கா வச்சரத்தையும் செய்வாங்க. எப்படியும் இடையில வித்தியாசம் இருக்கத்தையும் செய்யும். அதான் ஒரு வார்த்தைய கீரா அவர்கள் சொல்லுகிறாரு, சம்சாரி மதித்த எடை இருக்கும் போது இருக்கவே இருக்காது, அத குறையாத்தான் இருக்கும். அவங்க 10 கிலோன்னு நினைச்சாங்கன்னா அல்லது 50 கிலோன்னு நினைச்சாங்கன்னா 48 கிலோ 47 இப்படிதான் இருக்கும். ஆக வியாபாரிகள் விவசாயிகளை முங்கா வச்சு, அதாவது விவசாயிகள் தலையில மிளகா அரைச்சி தான் ரொம்ப முன்னேறி இருக்கிறாங்க. இதை யாராலும் மறுக்க முடியாது. அதுலயும் பாருங்க, அந்த வியாபாரி மகனும் மப்பு பிடிச்சவனா இருக்கான். வேற என்ன சொல்ல, அந்த விவசாயிய வலிச்சாங்காட்டுறான். அந்த வலிச்சாங்காட்டுறத அந்த வியாபாரி வந்து ரசிக்காரு. அதனாலதான் அவர் அந்த வியாபாரி சொந்தி குலுங்க சிரிக்காராம். எப்படி இருக்கு அந்த விவசாயினா அவ்வளவு இளக்காரமா இருக்கிறது, வியாபாரிக்கும் வியாபாரி மகனுக்கும் அவ்வளவு இளக்காரமா இருக்கிறதுங்கிறத கீரா அவர்கள் நல்லா படம் பிடித்து காட்டியிருக்கிறார். பொதுவா விவசாயிகள் வந்து வெள்ளந்தியாகவே இருந்து பழக்கப்பட்டு விட்டார்கள். வியாபாரிகள் வந்து வினயம் பிடிச்சவங்களா, ரொம்ப ஏமாற்றும் தன்மை உள்ளவர்களாக இருப்பது இந்த உலக நீதி அப்படிங்கிறத இந்த கதை மூலமாக நல்லா விளக்கி சொல்லி இருக்கிறார் கீரா அவர்கள். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி சிவசுப்ரமணியன் தொடர் அவர்களே. செய்திக்காக நம்முடைய முனைவர் இரா முருகேஸ்வரி அவர்கள் பாடிய அந்த பாடல் காரைக்குடி, எல்லாரும் தெரிஞ்சுக்கிறக்காண்டி சொல்றேன், காரைக்குடி கிளையினுடைய கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய காரைக்குடி கிளையினுடைய மேனாள் தலைவர் கவிஞர் முத்துராக், நல்ல கவிஞர். நான் எங்க மாவட்ட குழுவில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு கவிதை மனுஷன் எழுதிக்கிட்டே இருக்காரு. போஸ்டல் அஞ்சலகத்துறையில இருந்து ஓய்வு பெற்ற அதிகாரி அவரு. டெய்லி நல்ல கவிதை எழுதிக்கிட்டே இருப்பாரு. நல்ல மரபு கவிதையா இருந்துச்சு. ஆமா, நல்ல மரபு கவிதைன்னா அவ்வளவு அருமையா இருந்துச்சு. ஆமா, அவர் கவிதை எழுதிக்கிட்டே இருப்பாரு. அஞ்சலகத்துறை நம்முடைய கலை மேனாள், இப்போ நம்ம மாவட்ட குழு உறுப்பினர் கவிஞர் முத்துராக்கு எழுதிய அந்த கவிதைகளை நம்முடைய கவிஞர் பூவதி அவங்க ஒரு சில சின்ன கரெக்ஷன் இப்படிலாம் இருக்கலாம்னு ஒரு ஆலோசனை அடிப்படையில சொல்லப்பட்டு காரைக்குடி கிளையில் இந்த பாடல் பாடித்தான் கிளையினுடைய கூட்டம் தொடங்குகிறார்கள் என்கிற செய்தியை நான் பகிர்ந்து கொள்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் நடக்கக்கூடிய கிளைகள் எல்லாம் கூட இதையே பாடி ஆரம்பிக்கலாம். நன்றி அம்மா, நீங்க வாய்ப்பு எல்லா கூட்டங்கள்ல ஒரு மெட்டு போட்டு இதை பாடி எங்களுக்கு அனுப்புங்க. இதை நாங்க பொதுச் செயலாளர்கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு நம்ம குழுவுல பகிர்வு பண்ணுவோம். ஏன்னா அது பொதுச் செயலாளர் அனுமதி வேணும், அது பண்ணிடுவோம். நீங்க பாடி அனுப்புங்க மகிழ்ச்சிமா. ஏன்னா அந்த பாடல் எப்படி வந்த கதை என்பது எல்லோருக்கும் தெரியணுங்கிறக்காண்டி. நன்றி. அடுத்ததாக நம்முடைய நாராயணசாமி ஐயா அவர்கள். மிகவும் சிறப்பாக ஆரம்பத்திலிருந்து ஒரு வரி விடாமல், நான் டெய்லி சொல்லிட்டேன், பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒருபடி மேலே போயிட்டேன். 100% வடி விடாமல் ஆரம்பித்ததிலிருந்து கடைசி வரை இறுதி வரை எந்த ஒரு நிகழ்வையும் விடாமல் தொகுத்து வழங்கினார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதலை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு 1971 அல்லது 72 என்று நினைக்கிறேன். அவர் சொல்றாரு, ஒரு 50 முன்னர்
இந்த பருத்தி எவ்வாறு விற்கப்பட்டது அப்படிங்கிறத பத்தி குறிப்பிடுகிறார். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு 40-50 ஆண்டுகளில் நடந்த மாற்றங்கள் என்ன என்பதை சுட்டி காட்டுவதாக அது அமைகிறது. எனக்கு கூட நல்ல ஞாபகம் இருக்குது உங்களுக்கு. நான் 1950களில், குறிப்பாக 1950களின் பிற்பகுதியில் எங்க ஊர்ல பருத்தி எல்லாம் எடை போட்டான்னா, அவர் சொல்ற மாதிரி இந்த கதையில் குறிப்பிட்டுள்ளது போலவே ஒரு தராசு இருக்கும். அந்த தராசுல ஒரே ஒரு இது மட்டும் தொங்கும். அந்த தொங்க பருத்தியை போட்டு வித்துட்டு இருப்பாங்க. இப்போ அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துல ஒரு 1950களின் முடிவில் அல்லது 1960களின் ஆரம்பத்தில் வர ஆரம்பிச்சிருச்சு. 100 கிராம், 200 கிராம், 50 கிராம், இந்த மாதிரி 500 கிராம், 1 கிலோ அப்படின்னு சொல்லி வர ஆரம்பித்த காலத்துல இருந்து உங்களுக்கு இது எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி சிஸ்டம். இந்தியா முழுவதும் ஒரே மாதிரி சிஸ்டம். மற்ற நாடுகள்ல, நாடுகளில் பின்பற்றுவது போல எல்லா இடங்கள்லயும் ஒரே மாதிரி சிஸ்டம் இங்கேயும் வர ஆரம்பிச்சது. இதுக்கு முன்னாடி சுதந்திரத்துக்கு முன்னார் 1910-20களில் பாத்தீங்கன்னா விவசாயிகளுடைய பிரச்சனைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இருந்த ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டீங்க, இடையில் ஒரு பெரிய மோசடி நடந்து கொண்டே இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இடையிலும் சரி, அளவிலும் சரி, ரொம்ப மோசடி இருந்தது. அந்த மோசடியை தீர்ப்பதற்காகவும் விவசாயிகள் எந்த விதத்திலும் ஏமாற்றப்படக்கூடாது என்பதற்காகவும் சுதந்திரத்துக்கு வந்த உடனே இந்த முறையானது மாற்றப்பட்டு நமக்கு ஒரு புது முறை வர ஆரம்பித்தது. அந்த முறையை மிக அருமையாக இந்த கதை மூலம் சுட்டிக்காட்டி இருக்கிறார். எனக்கு நல்லா அந்த பகுதியில் வாழ்கிறோம் என்ற முறையை நான் பார்க்கும் பொழுது, கயத்தாறு அவர் சொன்ன மாதிரி அந்த எடைசேவல் என்ற கிராமத்துல கயத்தாறு இன்றைக்கு எடுத்து பார்த்தா ஒரு 15-16 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. அவ்வளவு தூரம் நடந்து சென்று பருத்தியை விட்டு மிகவும் கடினமான காரியம். ஏமாற்றப்பட்டார்கள். ஏமாற்றப்பட்டாலும் கூட அவளிடம் ஒரு பெரிய ஒரு நியாயம் இருந்தது, ஒரு தர்மம் இருந்தது. எந்த வகையிலும் ஒரு பருத்தியில ஒரு மோசடி பண்றது, தண்ணி பின்னாடி ஒரு காலத்துல தண்ணி எல்லாம் தெளிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி இல்லாம அந்த பருத்தியை, சுத்தமான பருத்தி, எந்த விதமான எல்லாவற்றையும் நீக்கி விட்டு சுத்தமான பருத்தி விற்ற ஒரு காலம் அது அப்படிங்கறத நினைத்து பார்க்கும் பொழுது அந்த காலம் மாறிவிட்டது. நல்ல எடை வந்த பிறகுதான் நம்ம மக்கள் கொஞ்சம் மாற ஆரம்பித்தார்கள் என்பதை இங்கே பார்க்க முடிகிறது. இருந்தாலும் கூட மாற்றத்தை மிகவும் தெளிவாக எடுத்துக்கூடிய சகோதரிக்கு மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. வேறு யாராவது பின்னூட்டம் தரீங்களா? இல்லைன்னா நிறைவா பொதுச் செயலாளர் நடத்தப்படும். நிறைவா தராதுங்களா? ஓகே. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் தா. அரமையா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிகழ்வு ரொம்ப மனதிற்கு இனிமையாக இருந்தது. எடுத்த உடனே கலை இலக்கிய பெருமன்றத்தின் ஒரு வாழ்த்து பாடல், அது கலை இலக்கிய பெருமன்றத்துக்கான மன்ற பாடல் ஒண்ணு இருந்தாலும் அதை விட இனிமையாகவும் ஒரு எல்லா விஷயங்களையும் தொடக்கூடியதாகவும் இருந்தது. அம்மாவனுடைய பாட்டு அந்த குரல், அந்த பாட்டுக்கேத்த நளினங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. கதையும் ரொம்ப அருமையா சொன்னாங்க. இது ரொம்ப சின்ன கதை இருந்தாலுமே அதை ஒரு மிக அருமையான இதுல சொன்னாங்க. ஒரு இயல் இசை நாடகம்னு சொன்னாங்களே, அது மாதிரியான நடத்துக்கலை மாதிரியான ஒரு இதுல சொன்னாங்க. ரொம்ப அருமை. இந்த கதை ஏற்கனவே எல்லாம் சொன்ன மாதிரியே அந்த பருத்தியினுடைய அதாவது கிட்டங்கிகள் வச்சு இருக்கக்கூடிய இடைத்தரகர்களுடைய ரோல் எப்படி இருக்கு அப்படின்றத அதை இன்னும் முழுமையா சொல்லாட்டினும் கூட அவங்க எப்படி இருந்தாங்க, இவங்க காட்டுல பாடுபட்டு வர்றவங்க. பெரும்பாலும் கிட்டங்கிகள் பெருசா இருக்கும். சாத்தூர்லயும் ரொம்ப பெரிய பெரிய கிட்டங்கிகள் இருக்கும். அதுல இவங்க பாடுபட்டு வந்ததை ஒரே நேரத்துல இவங்க வாங்கி வச்சுட்டு விலை கூடுறப்ப அவங்க வித்துக்கிடுவாங்க. அதெல்லாம் இன்னும் அவர் டச் பண்ண இந்த கதையில. அந்த கடையினுடைய அமைப்பு, அங்க இருந்தவங்க ஒரு ஆண் பெண் எப்படி பாத்துக்கிட்டு அந்த அம்மா எடை போடுறப்ப அந்த மாதிரியான கரிசனம் இருக்காதுன்றதையும் லேசா சொல்லிட்டு போவாரு. அப்புறம் அந்த ஏமாத்து செயல் உலகம் முழுக்கவே எஸ்ஐ ஸ்டாண்டர்டோட ஒரு இது வந்தது. இந்த மாதிரியான முறைகேடுகளை தடுப்பதற்காகத்தான். கிலோகிராம் படின்னே சொல்வார் அந்த இதுல. கிலோகிராம் படின்றது ஒரு உலகம் முழுக்கவே ஒரு நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதுக்கு முன்னால் எப்படி எல்லாம் இருந்தது, இந்த இதை அப்படியே காட்சிப்படுத்தி இருப்பார்.
ஒரு வரலாறாக நமக்கு நம் கண் முன் விரிகிறது. அந்த கோயில்பட்டி வந்து மிக அருகாமையில் இடைச்செவல்ன்றது கோயில்பட்டிக்கு அடுத்த உடனே சங்கரன் விளக்கு, அந்த கழுகுமலை விளக்கு தாண்டின உடனே இடைச்செவல் வந்துடும். ஆனால் கயத்தாறு ரொம்ப தூரம் போகணும். ஆனால் முன்னாடி எல்லாம் சாத்தூர் தாலுகாவினுடைய ஒரு சிறு கிராமமாகத்தான் கோயில்பட்டியும் சிவகாசி இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து மிகப்பெரிய மாநகராட்சியாக ஆகக்கூடிய அளவுக்கு கோயில்பட்டி வளர்ந்துருச்சு. அதெல்லாம் இவருடைய கதையில் ஒரு இலக்கியம் என்பது ஒரு வரலாறாக அந்த விரிவடைகிறதுன்ற எடுத்துக்காட்டும் விதத்தில் இவருடைய அந்த பருத்தியினுடைய சிறு விவசாயி கிட்டங்கி அவங்களுடைய ஏமாத்து வித்தைகள் என்னென்ன பண்ணா பருத்தி விதை கூடுது. இன்னைக்கு சில சமயங்கள்ல பருத்தி வந்து இந்த வருஷம் பருத்திக்கு விலை இல்லைன்னாங்க. இப்ப நேத்து கூட ராம்நாடு கும்பகோணம் மார்க்கெட்ல ரொம்ப பருத்தி விலை வீழ்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா பருத்தி வந்து அவ்வளவு விளைஞ்சி அந்த மில் அதிபர்களே கிராமத்துக்கு வந்து எடுத்துட்டு போனாங்க. அதையும் லேசா சொல்லியிருப்பாரு. முன்னாடி மாதிரி எல்லாம் இல்ல. முன்னாடி வந்து என்னனாலும் நம்மதான் கழுத்து வலிக்க கொண்டு போய் போடணும். இப்பெல்லாம் அப்படி இல்ல. லாரியில கொண்டு போகலாம், இதுல கொண்டு போகலாம். அவங்களே வந்து எடுக்க வாய்ப்பு இருக்குன்றது எல்லாமே சொல்லியிருப்பாரு. மிக அருமையான கதை. ஒரு சிறு கதையாக இருந்தாலும் எங்கும் ஒரு நிறை அப்படின்றது அது ஒரு ஊடகமாக இடைக்கல்லை மட்டுமல்ல, உழைப்பு, அந்த சும்மா இருக்கிறவரு, அந்த பையனுடைய அன்றைய பொழுதுபோக்கா இருக்கிறது வாட் பிக்சர்ன்னு கேக்குறது. அது சிறு வயதுல உள்ள சின்ன பிள்ளைங்க விளையாடும்போது இந்த பாட்டோ இல்ல ஒரு வசனத்தையோ சொல்லி இது என்ன படம் அப்படின்னு கேக்குறது. அது அப்படியே உள்ள எழுதியிருப்பார். ஒரு தலைமுறை கேப் இருந்ததுன்னா அவங்க என்ன விரும்புறாங்க? அந்த பையனும் வந்து ஒரு குழந்தை தொழிலாளியா, இல்ல அந்த கிட்டங்கி ஓனரின் பையனான்றது சொல்லல. இருந்தாலும் அவங்க மத்த பசங்க எல்லாம் விளையாடும்போது நம்ம இந்த கடையில இருக்கோமேன்ற ஒரு அலுப்பு அவனுக்கு இருக்கதாகவும் சொல்லிப்பவர். மிக அருமையான கதை. அம்மாவுக்கு தான் மீண்டும் மீண்டும் நாங்க கலைலை பருவன்றம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மிக அருமையான பாடலோடு மிக ஏற்கனவே ஒரு கமெண்ட்லயும் சொல்லியிருந்தாங்க. சொல்லவடைகள்லாம் நிறைய சொல்லி, ஹீராவை பத்தி முதல்ல சொல்லி, இடைச்செவல் அந்த இதெல்லாமே சொல்லி, ஒரு நெறியாளர் தான் வழக்கமா சொல்லுவாரு. ஆனாலும் இப்ப அதை போலவே அவங்களும் அவங்களுடைய வியூல கீரா யார் அப்படின்றதையும் சொல்லி இந்த அம்மா வந்து கூலர் சாமியினுடைய கதைகளும் சொல்லியிருக்காங்க, தமிழொலியினுடைய கதைகளும் சொல்லியிருக்காங்க. இப்பயும் வந்து நம்மளுடைய கீராவினுடைய கதைகளும் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நம்மளுடைய பயணத்தில் அம்மா வந்து கூடவே நம்மளுடைய வரணும் என்று கேட்டுக்கொண்டு வாழ்த்துக்களை கூறுகிறேன். நன்றி. நன்றி. தோழமையே பதிவு பின்னூட்டம் பார்த்துடலாம். பாலச்சந்திரன் தோழர் போட்டிருக்காங்க, பாடல் சிறப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. டிஎஸ்என் தோழர், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தை வாழ்த்தும் பாடலுடன் தொடக்கம் அமைந்தது சிறப்பு. உடல் மொழி பாவனை தெளிவான குரல் ஒருங்கிணைந்த கதை சொல்லல் அருமை, வாழ்த்துக்கள். இறுதியில் கீராவின் பல சொல்லாடல்களை பற்றி குறிப்பிட்டது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு போட்டிருக்காங்க. பாலச்சந்திரன் அருமைன்னு போட்டிருக்காங்க. ஜெயித்து காட்டுவோம் தோழர் புதுக்கோட்டையிலிருந்து, கதை சொல்லி அம்மா மிக அருமையாக கதை சொல்லல், பாடல் பாடியதும் குரல் மிக அருமையான நிகழ்வு, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காங்க தோழமையே. பொதுச்செயலாளரே, நாளை அம்மா நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எல்லாருக்கும் நன்றிங்கய்யா. எனக்கு வாழ்த்து சொன்ன அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. நன்றிங்கம்மா. பொதுச்செயலாளரே, நாளை நிகழ்வுக்கு போயிடலாமா? இன்னும் அனுப்பலையா? நீங்க முடிச்ச உடனே நீங்க நானே சொல்லிடுவா? சொல்லி. ஓகே, நன்றி. நானே சொல்லுறேன் பொதுச்செயலாளரே. இன்னைக்கு நாளைக்கு வந்து நிலை நிறுத்தல் என்கிற கதையை கோவில்பட்டியை சார்ந்த நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய உறுப்பினர் ஆர்ஜே மணிகண்டன் அவர்கள் நாளைக்கு கதை சொல்லியாக நம்மோடு பயணிக்க இருக்கிறார் என்கிற செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் தோழமைகளை. நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கு கதை சொல்லிய முனைவர் இரா முருகேஸ்வரி அவர்கள் ஒரு நல்ல கதை சொல்லி என்பதை காட்டிலும் மாணவர்களிடம் பாடம் நடத்துகின்ற பொழுது இலக்கணத்தை கூட எளிமையாக பாடலாக கற்பித்து அந்த அளவிற்கு இலக்கணத்தினுடைய அந்த பயத்தை போக்குகிற வகையிலே பாடலால் பாடம் நடத்துகிற ஒரு நல்ல ஆசிரியர் முனைவர் இரா முருகேஸ்வரி அம்மா அவர்கள்.
கதை எங்கும் ஓர் நிறை, கேட்பதற்கு மகிழ்வாய் இருக்கிறது. எங்கும் ஓர் நிறை. காரணம், இந்த தலைப்பே ஒரு சமுதாயத்தை எந்த நிலையில் ஒரு படைப்பாளன் பார்க்கிறான் என்பதை சொல்லுவதாகவே நான் பார்க்கிறேன். எல்லா இடத்துலயுமே நான் அடிக்கடி சொல்றது உண்டு, உழைக்கிறவனுக்கு, குறிப்பா விவசாயிக்கு, என்னதான் பார்த்தாலும் கடைசியில மிஞ்சுறது ஒண்ணும் இல்லை, அது போல. ஆனால் வேறு எங்கோ அந்த பொருளாதாரம் சேருகிறது என்கிற ஒரு நிறை இருக்கிறது. அப்படி இல்லாமல் அது ஒரு சம பங்கீடாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு இந்தியனாகவும், இன்னமும் சொல்ல போனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க கடமையாகவே நாம் பார்க்கிறோம். அப்படித்தான் கருத்தியலோடு பயணித்த அந்த கதையை அழகாக தன்னுடைய குரல் வளத்தால், தன்னுடைய சரியாக சொல்ல வேண்டும் என்றால் கதையினுடைய கருவை உணர்த்துகிற வகையில் எந்த இடத்தில் எந்த நிலையில் வெளிப்படுத்த வேண்டுமோ அந்த நிலையில் வெளிப்படுத்தி கதையை சிறப்பாக கொண்டு சேர்த்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய காரைக்குடி கிளையினுடைய உறுப்பினர் முனைவர் இரா முருகேஸ்வரி அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி, குறிப்பாக கீராவை பற்றி பல்வேறு தரவுகளை பகிர்ந்து கொண்டு அவருடைய சொல்லாடல்களை எல்லாம் புதிய கோணத்தில் பதிவு செய்த ஆளுமைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து, வழக்கம் போல் பின்னூட்டத்தால் தினமும் பெருமை சேர்க்கிற நம்முடைய கவிஞர் ரவீந்திர பாரதி, சிவசுப்பிரமணியன் தோழர், புதிதாக நம்மோடு இணைந்து தொடர் பயணமாக பயணிக்க இருக்கிற நம்முடைய நாராயணசாமி ஐயா உள்ளிட்ட அத்துணை பேருக்கும், கலந்து கொண்ட இலக்கிய ஆளுமைகளுக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி, தோழமைகளே, நாளை தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் கீராவினுடைய கதைகளோடு உங்களோடு கலை இலக்கிய பெருமன்றம். நன்றியும் வணக்கமும். நன்றி.